இந்த விஷயத்தை அண்ணக்கிட்ட சொல்லலாமா வேணாவா? சொன்னால் அவர் கண்டிப்பாக வருத்தப்படுவார். ஆனால் இந்த சந்தோஷமான விஷயத்தை அவர்கிட்ட சொல்லாமலும் இருக்க முடியல. சரி சொல்லுவோம். ஹலோ, சொல்றியா கணேஷ்? ஹலோண்ணே, எங்கண்ணே இருக்கீங்க? அண்ணா நான் நம்ம இடத்துல தான் போயிட்டுருக்கேன், நம்ம ஸ்பாட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். ஆமாவாண்ணே, இதோ இங்கே நான் நம்ம தாமான்ட்டோவில் ப்ளே கிரவுண்டில் தானே உட்காந்துருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுண்ணே. ஆமாவா, என்ன விஷயம்? இல்லை அது ஃபோன்லேயே சொல்ல முடியாது. நான் நேரில் வரேன். அது நேரடியாக உங்கள் முகத்தை பார்த்து தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஓ, ஃபோனில் கேட்டால் சொல்ல மாட்டேன், நேரில் தான் வந்து சொல்கிறேன்னு இருக்கேன். சரி நம்ம ஸ்பாட்டுக்கே வா, அண்ணா அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். நானும் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி வா, அங்கே வந்து பேசலாம். ஓகேண்ணே, இங்கே நம்ம ஸ்பாட்டில் இருக்கீங்களா? சரி நான் வரேண்ணே. ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இதோ நான் வந்துட்டு இருக்கேன். சரியா, அண்ணா அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன், வா. ஓகேண்ணே, ஓகே. ஓகே. நீயா? அண்ணா இல்லை கணேஷ், என்னமோ விஷயம் இருக்குன்னு சொன்னேன் ஃபோனில். ஆமாண்ணே. ஆனால் மூஞ்சி பார்க்க அப்படியே வேற மாதிரி இருக்கு. நல்ல விஷயம் சொல்கிற, மூஞ்சி வேற மாதிரி வச்சுக்கிற. என்னதான் உனக்கு பிரச்சனை? எப்படி சொல்கிறது? வாயால் தான் சொல்லணும். சரிண்ணே, வாயால் சொல்கிறேன். சரி, ஆனால் இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்குவீங்களா இல்லை கவலையாயிருவீங்களான்னு எனக்கு தெரியல. நீ சொல்கிற பொறுத்து தான் இருக்கு கணேஷ். சொல்ல விஷயத்த கேட்போம். சரிண்ணே, வாங்கண்ணே, போய் முதல் உட்காந்து பேசுவோமா? சரி, உட்காந்து பேசுவோம். நம்ம ஸ்பாட் போட்டு கேட்போம். சரி, வாங்க உட்காந்து. அப்புறம் கணேஷ், எப்படி இருக்க? செழிப்பா இருக்கியா? எங்கன்னு செழிப்பா இருக்க, சேர்ந்து போயிருக்கேன். என்னமோ ஃபோன் அடிச்சு சொன்ன, என்னமோ சோகமாக இருக்கு. ஏன், என்னதான் கதை? என்னதான் உனக்கு பிரச்சனை? ஏன் கொஞ்ச நாள் சோகமாக இருக்க, அப்புறம் கொஞ்ச நாள் டல்லாக இருக்க? என்னதான் உனக்கு பிரச்சனை? என்னன்னு சொல்கிறது? இது சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கோச்சிக்கீங்க என் மேலே. நீ கோச்சிக்கிற மாதிரி சொன்னா கோச்சிக்க மாட்டேன். அப்போ நான் சொல்ல, நான் போகிறேன். இல்லையா, என்ன விஷயம் சொல்லியா? இல்லைண்ணே, கோச்சிக்காதீங்க. ஆக்சுவலி இந்த விஷயம் வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். என்ன விஷயம்? காலேஜில் ஆமாம் சொல்லியிருந்தேன். ஒரு பிள்ளைய. இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கு. சரி சீரியஸாக சொல்கிறேன். என்ன, இது வந்துட்டு சந்தோஷமாக இருக்கா கவலையாக இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. இதனால நான் சொல்கிறேன். சந்தோஷமான விஷயமே சொல்லியா? குழம்பு விஷயம் சொல்லாத. சரி சந்தோஷமான விஷயம் தான். ஆமாவா? சந்தோஷமான விஷயம் சொல்லியா? என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்தியாவில் போய் படிக்க வாய்ப்பு கிடச்சிருக்குண்ணே. அடுத்த வாரம் இந்தியாவுக்கு போகிறேன் படிக்கிறதுக்கு. உண்மையா? சத்தியமாண்ணே. என்னையா சொல்கிற? சத்தியமாக போகிறேன் இந்தியாவுக்கு. எனக்கு தெரியும், உங்களால் நம்ப முடியாது. என்னையா இப்போ சொல்கிற? போகிறேன்னு சொல்கிற? உண்மையா புரியுதான் சொல்கிறேன்? சத்தியமாக சொல்கிறேன், உண்மையிலேயே போகிறேன். சீரியஸாக போகிறேன். ஏன் இப்போ சொல்கிறேன்? ஏன்னா நேற்று தானே விசா பாஸ்போர்ட் எல்லாம் அப்ரூவ் பண்ணிச்சு. ஸோ எல்லாம் கன்ஃபார்ம் ஆன கையோடு உங்ககிட்ட சொல்லலாம். திடீர்னு சர்ப்ரைஸ். நீ அவன் மட்டும் ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தா, நீ ஒரு விஷயத்த சொல்லி மூட் அவுட் ஆகிக்கிட்டேன். என்ன? அதே சனிக்கிழமை வேறு ஃபங்க்ஷன் இருக்கு, நம்ம போகலான்னு உன்னை இன்வைட் பண்ண வந்தா நீ இந்த மாதிரி சொல்லுவேன். ஆமாம், சனிக்கிழமை காலையிலேயே நான் ஃப்ளைட்டுக்கு ஏறுறேன். மனசு போயிடுறேன். ஆமாங்க, எனக்கு எப்படி இருக்கும் என்னோட சுச்சுவேஷன் நினச்சி பாருங்க. நீங்களாவது பரவாயில்ல, இங்கெல்லாம் இருக்காங்க, நான் ஒண்டி அங்கே போகிறேன். அப்படி சொல்லாதியா தம்பி, நான் உன் கூட தான் சுற்றிட்டு இருப்பேன் முக்காசி நேரம். இப்போ நீயே தானா? சரி, போயிட்டு எப்போயா வருவிட? மொத்தம் 5 வருஷம் படிப்புண்ணே. 5 வருஷமாயா? ஆமாங்க. புரியுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க. இது எங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி சொல்கிறேன். 5 வருஷம்னு 5 வருஷம் படிப்புண்ணே. ஸோ இந்த வருஷம் 10ஆம் மாதம் நான் போனேன்னா, இதோட அடுத்த வருஷம் 10ஆம் மாதம் தான் வருவேன். ஒரு வருஷம் கழிச்சு தான் உங்களை பார்க்க முடியும். பள்ளியே சிக்கல் கொடுக்குது. சரி, பரவாயில்ல. அது மாதம் கூட நீ போய் படிச்சுட்டு
என்ன வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீ 5 வருஷம் கழிச்சதும் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியல. நான் 5 வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப நீங்கள் இப்படி இருப்பீங்கண்ணே. நான் உங்களை எப்படி பார்க்கணும் இப்படின்னா மேலே பார்க்க முடியும். அப்படி இல்லைண்ணே, நான் சொல்றது நல்லா வளர்ந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனா அப்படி கெத்தா ஆசை அதிகம் நிறைவேறான் கண்டிப்பாண்ணே. ஆனால் என்ன ஒன்று 5 வருஷம்னு சொல்கிற அதான் யோசிக்கிறதா இருக்கு. ஆமாண்ணே, எனக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது. 1 வருஷம் 2 வருஷம்னா தெரியும். 5 வருஷம் இங்கே தானே ஃபோன் அடிச்சு கிண்டிக்கிட்டு இருப்பேன், நீ அங்கே இருக்க. ஆமாண்ணே, ஆனால் அங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபோன் அடிச்சு பேசிக்கலாம். கண்டிப்பாக ஐயா, ஃபோன் அடிக்கும் போது தான் பிரச்சனை. வாட்ஸ்அப் பண்ணலாமே. வாட்ஸ்அப் பண்ணலாம், வீடியோ கால் பேசலாம். பிரச்சனை இல்லையா, நீ எப்படி படி. 5 வருஷம் தானே, இதுவும் ஆசை போயிட்டு 5 வருஷம் கழிச்சு ஐயா. யாரை மிஸ் பண்ணுறனோ இல்லையோ, நான் கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ணுவேன். நீங்கள் மிஸ் பண்ணிட்டு எதுவும் மறந்துடாது. கண்டிப்பாக மறக்க நான் ஒன்று மறக்க மாட்டேங்க. என்ன ஒன்று, நான் ஒரு நல்ல விஷயமா வரப்போ நீ சொன்னப்போ எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு. ரொம்ப சாரிண்ணே, ரொம்ப மனசு இல்லை அப்படிலாம் இல்லையா, இது ஒரு நல்ல விஷயந்தான். நீ போய் படிச்சுட்டு வாயா. சரியா? சரிண்ணே. 5 வருஷம் ஓடிடும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஐயா. பார்க்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, 5 வருஷம் கழிச்சு நீங்கள் என்னை பார்க்குறப்ப நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டராக தான் பார்ப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெருமை. ஆமாவா? கண்டிப்பாக ஐயா, அது எனக்கு உண்மையில ஒரு பெருமை தான் ஐயா. என் தம்பி டாக்டர் நான் பெருசாக சொல்லுவேன் ஐயா. நீங்கள் உருக்கிக்கிட்டு சொல்லணும், அதை பற்றிக்கு இல்லை சொல்லணும். எத்தா சொன்னான் என்ன அது போயிட்டு அங்கே பார்த்துக்கியா, அங்கே இருக்கிற இடம்லாம் இந்த எந்த இடத்துல பெங்களூர். சரியா? சரியா, இது நம்ம இடத்து பக்கத்து கவுண்ட்ரி அந்த நம்பரோட இந்தியா போல. ஆமாம், கவனமாக இல்லையா? சரியா? என்ன எப்படி சொல்கிறது? எப்போ போறியா? வர சனிக்கிழமை தானே போகிறேன். சரி, அப்போ வெள்ளிக்கிழமை மீட் பண்ணையா? வெள்ளிக்கிழமையா? ஓகேண்ணே. நீங்கள் யாருக்கு மீட்டாங்க வெள்ளிக்கிழமை மீட் பண்ணுவோம். கண்டிப்பாங்க. சரியா? லாஸ்ட் மீட்னு சொல்கிறீங்க, எனக்கு இப்பயே மனசு ரொம்ப கவலையாக இருக்குது. சரி, எனக்கு அதுதான் கவலை தான். இருந்தால் என்ன எப்படி நீ இந்த மாதிரி விஷயம் சொல்கிறது பார்த்து ஃபோன்லேயே சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். அதனால தான் நான் உங்கள் நேரில் பார்த்து உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக வேண்டி தான் உங்களை நேரில் வர சொன்னேன். வச்சு செஞ்ச பற்றி அப்படின்னு நான் அப்படி நினைக்காதீங்கண்ணே. அப்படிலாம் இல்லையா, எங்கே இருந்தாலும் நல்லபடியே இல்லையா? சரிங்கண்ணே. அதாவது என்னன்னா, சந்தோஷம் எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லையா? பக்கத்தில் சந்தோஷம் இழக்கிறப்போ அதோட அருமை நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் பட் இருக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா விஷயம் போய் அவன்கிட்ட ஷேர் பண்ணுவேன். நீ இந்த பிரச்சனையா ஃபோன்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நான் உங்களோட ஃபிசிக்கலாக தானே இல்லைண்ணே, நீங்கள் எப்போதும் எனக்கு இங்கே இருப்பீங்க. டச் பண்ணிட்டேயா? டச் பண்ணிட்டேன். சரி சரி, நம்ம வெள்ளிக்கிழமை மீட் பண்ணையா? சரி. கண்டிப்பாக. சரியா, பண்ணியாச்சு. நான் வேறு லக்கேஜ்லாம் ரெடி பண்ணுவேங்க. ஸோ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். கவலைப்படாதீங்க. இது எப்படி இருந்தாலும் நம்மளோட இந்த அண்ணன் தம்பி இந்த பிரதர்ஹுட் பாசம் அப்படின்றது வந்துட்டு கல்லில் செஞ்சு வச்சு எழுத்து மாதிரி, கல்லில் எழுத்துற மாதிரி இன்றைக்கும் மறையாது, அழியும் அழியாது. கண்டிப்பாக. ஓகேவா? ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நான் கடல் கடந்து ரொம்ப தூரம் போனாலும் நீங்கள் எப்போதும் எனக்கு இங்கே இருப்பீங்க. ஓகேவா? நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். நெஞ்சை உண்மையை விட்டுட்டேயா. இருந்தாலும் என்ன சொல்கிறேன், அந்த தண்ணி தான் வரல, எல்லா நாளும் வச்சாத. இல்லை இல்லை, சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை மீட் பண்ணுவோம். சரியா? ஏன்னா அன்பு ஒன்று தான், அன்பு ஒன்று தான் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அன்பு நம்ம கூட என்றைக்கு நிறைஞ்சு இருக்கும். அந்த தம்பி பாசம் வந்து வாயாக சொல்கிறது இல்லை, அது மனசாக ஊர்ந்துச்சு. சரியா? சரி, கவலைப்படாதீங்களா இருக்கேன் உங்களுக்கு. சரிண்ணே. சரி பார்த்து. சரி சரி, பார்த்துண்ணே. பண்ணுவோம். சரிண்ணே, பார்த்துண்ணே. பாய்ண்ணே. சரி.